பார்வோனை அந்த காலத்தில் the Egyptian kingdom is the strongest kingdom. அந்த மனுஷனை அவனையும் சரி அவனுடைய இராணுவத்தையும் சரி சிவந்த சமுத்திரம் அழிச்சு போட்டார் தேவன். 136 சங்கீதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் செய்த காரியத்தை நம்ம பார்ப்போம். அழிச்சார். அற்புதங்கள் நடந்து 10 வாதைகளை காண்பித்து இப்படியெல்லாம் நான் செஞ்சு என் ஜனத்தை கொண்டு வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணபடி கொண்டு வர்றதுக்கு வராரு. வனாந்திரத்தில் அவர்கள் முறுமுறுத்தார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லை. அந்த பெண் பிள்ளைகள் என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்க. வாசிங்கம்மா. எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. அவர் எப்படி மரித்தாரு? அவருடைய பாவத்தின் நிமித்தம் மரித்தார். சரி, இப்போ அவர் என்ன பாவத்தினால் அவர் மரித்தார்ன்றத எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களுக்கும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். பாருங்க, கர்த்தர் எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லிட்டார். முறுமுறுத்தார்கள். கர்த்தர் கவனித்தார். இந்த ஜனங்கள் செய்கிற அக்கிரமத்தை கவனித்தார். நம்மளுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலையை மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கு மாறாக நம்ம ஏதாவது செஞ்சோன்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லை. தெய்வ ஜனமே, இந்த 5 பெண் பிள்ளைகளும் வராங்க. எங்கள் அப்பா செத்தது ஒத்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா செத்ததுக்கு காரணம் இந்த முறுமுறுத்து தேவனை கோவம் பண்ணி அவங்க பண்ண பாவத்தினால்தான் அவர் வனாந்தரத்தில் இறந்தார். இப்போது நாங்கள் 5 பேர் நிற்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளை இல்லை. ஆனால் எங்களுக்கு ரைட்ஃபுல்லாக எங்களுக்கு வேணும். எங்கள் அப்பாவுடைய சுதந்திரம் எங்களுக்கு வேணும். எங்கள் அப்பாவுடைய என்ன அவருக்கு வர வேண்டியதோ அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் நம்ம இதுக்கு வந்துடலாம், 27ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். 4வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம். எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? இப்போ நம்ம கேட்கலாம், எத்தனை குடும்பத்தில் வெறும் பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்காங்க?
ஆண் பிள்ளை இல்லை. அந்த சந்ததி தகப்பனுடைய பேர் இல்லாமல் போயிடும் இல்லை. இதே பாயிண்ட்டு தான் அங்கே அந்த 5 பொண்ணுங்களும் கேட்குறாங்க. எங்கள் அப்பாவுடைய பேர் வரணும், எங்கள் அப்பா பேர் வராமல் போகக்கூடாது, அந்த இன்ஹெரிட்டன்ஸில் வைக்கணும்னு பார்க்குறாங்க. அது பார்த்தது மாத்திரம் இல்லை, ரைட்ஃபுல்லாக வந்து கேட்குறாங்க. ஆண்டவர் இடத்துல கேட்குறதுல தப்பு இல்லை. ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தின்படி செய்யுங்க, ஆனால் எங்கள் ஆண் பிள்ளை இல்லாதனால நாங்கள் இழந்துடக்கூடாது இல்லையா, சுதந்திரத்தை இழந்துடக்கூடாது இல்லையா అని சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மோசே என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். படிங்கம்மா. அவருடைய பேர் வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். இதுதாங்க செஞ்சார் மோசே. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இது கற்றுக்கணும். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கணும். ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்யணும்? தப்பு செஞ்சிட்டார், தப்பு செஞ்சதுனால அவர் அழிச்சார். ஆனால் அவருடைய சந்ததி கானானுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ அவங்க அடையணும் இல்லை சுதந்திரத்தை. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்க. என்ன இதுதான் நம்ம லெசன். இந்த 5 பெண் பிள்ளைகளால் நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான். கர்த்தர் சொல்கிறார் பார்த்துக்கோங்க. செலோப்பியனுடைய மகள்கள் பேசுறது கரெக்டுன்னு தேவன் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம கேட்குற காரியத்துக்கு ஆண்டவர் செய்வாரா? கரெக்டுன்னு சொல்வாரா? ஆண்டவர் செய்யறதுக்கு அவருக்கு ஏற்ற வழியில் நம்ம நடக்கணும். இந்த பிள்ளைங்க கரெக்டாக ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க அப்பாவுடைய பேர் இந்த பூமியில் அற்று போகக்கூடாது. 5 பேர் நாங்கள் இருக்கோம், நாங்கள் அடையணும், சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். வாசிங்கம்மா. அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். என்னாகமம் 36 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். கோத்திரங்கள், த ட்ரைப், அந்தந்த கோத்திரம் it has to be with itself. இதான் தேவன் வைத்த கட்டளை. நம்ம வாசிச்ச வண்ணமாக யோசேப்பின் சந்ததி ஆகிய மனாசே, அவருடைய சந்ததி அப்படியே போயிடும் பயந்துட்டு தான் இந்த 5 பெண் பிள்ளைகளை வந்து நிற்கிறாங்க. மோசே இடத்துல முறையிடுறாங்க, எங்கள் அப்பாவுக்கு ஆண் பிள்ளை இல்லைனால போயிடுமே. அங்கே நிற்கும்போது கர்த்தர் சொல்கிறார் மோசே கிட்ட, அந்த பெண் பிள்ளைகள் ஸ்திரீகள் 5 ஸ்திரீகள் அவங்க கேட்குறது நியாயம். ஆனால் கண்டிஷன் சொல்கிறாரு, இந்த சந்ததிக்குள்ளே தான் திருமணம் பண்ணி வரணும். இது நித்திய உடன்படிக்கைன்னு சொல்கிறார். வாசிங்கம்மா 4வது வசனத்துலேருந்து. இஸ்ரவேல் புத்திரருக்கு யூபிலி வருஷம் வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் உட்பட்டு போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோடே சேர்ந்து போகும். இப்படி எங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்தில் இருந்து அது நீங்கி போகுமே என்றார்கள். வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி,
யோசேப்பு புத்திரரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே. கர்த்தர் செலோப்பியாத்தின் குமார்த்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம், ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும். இதுதாங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். You have to cling on to the inheritance of the tribe of your fathers. ரைட்ஃபுல்லாக ராயலாக போய் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, நான் இப்படி தான் இருக்கேன், நீங்கள் சொன்னபடி நான் ஜீவிக்கிறேன், எனக்கு வேணும். வாசிங்கம்மா. இப்படியே இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தியும் தன் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும். இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம இப்படி கேட்கணும். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின்படி நான் கேட்டேன், எனக்கு இந்த ஆசீர்வாதம், இந்த கோத்திரத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். என் கோத்திரத்தின் பங்கு என்ன? அந்த ஆசீர்வாதத்தின் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் இழந்துடக்கூடாது. என் தகப்பனுடைய சுதந்திரத்தை நான் இழந்துடக்கூடாது. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அண்ட் சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமான பதில் நமக்கு உண்டு. நிச்சயமான பதில் உண்டு. ஏன்னா அவருடைய வார்த்தை, அவர் வார்த்தையின்படி தானே நம்ம கேட்டிருக்கோம், அந்தபடியே நடக்கும். வாசிங்கம்மா. சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செலோப்பியாத்தின் குமார்த்திகள் செய்தார்கள். செலோப்பியாத்தின் குமார்த்திகள் ஆகிய மக்லால், திர்சால், ஒக்லால், மிக்லால், நோவால் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள். அவர்கள் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் வம்சத்தாரை விவாகம் பண்ணினபடியால் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோடே இருந்தது. எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள மோவாபின் சமனான வெளிகளில் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. ஸோ மார்க் பண்ணிட்டாரு, எந்த இடத்துல அவர் வார்த்தையை கொடுத்தாரு, அந்த வார்த்தையை நிலை செய்ய வைத்தாரு. அதுக்கேற்றபடி இந்த 5 பெண் பிள்ளைகளும் ஸ்திரீகளும் தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு நாம் அவ்விதமாக இருக்கிறோமா? இல்லைன்னா தயவுசெய்து செப்பரேட் பண்ணிடுங்க. நம்ம இன்ஹெரிட்டன்ஸ், நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ், கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை நாம் அடையணும். நம்மை குறித்த நோக்கம், கர்த்தர் ஒரு திட்டம், அந்த திட்டத்தின்படி நம் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நம் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படியே நாங்கள் கேட்குறோம், ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தாரோம். இது உலக பிரகாரமானது. நித்தியமாய் நம்ம இருக்க வேண்டியது தேவனோட, ராஜாதி ராஜாவோட. அவர் சொல்லியிருக்கிறபடி அவர் என்ன சொல்கிறாரு? ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, ஆல் ஆர் ஈக்குவல்ன்றார். இன்றைக்கு நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே காண்போம். சரி, இப்போ தலைவணங்கி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த ஸ்திரீகளுடைய பகுதியில் இந்த ஒரு போர்ஷனை கர்த்தர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த ஆசீர்வாதத்தை கூட நம்ம குடும்பத்தில் நம்ம அடையணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்துருக்கிற வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு நடக்கட்டும்.
உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுறதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.